தங்கத்தில் முதலீடு செய்வதை விரும்புகிறவர்கள் எந்த விதமாக முதலீடு செய்யலாம்? தங்கத்தில் எப்படிப்பட்ட முதலீடுகள் சாத்தியம் என்று விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் பலம் மக்களின் சேமிப்பு பழக்கம். குறிப்பாக தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் என பண்டைய காலம் தொட்டு உலோகங்கள் மீதுள்ள ஆர்வமும் மோகமும் இந்திய குடும்பங்களின் பொருளாதாரத்தை வலுவாக வைத்திருக்கின்றன. இதனால் பண்டிகை காலங்களில் ஆபரணங்கள் வாங்குவதை விட தங்க கட்டிகளாக வாங்குவது நல்லது என்கிறார்கள் முதலீட்டு ஆலோசகர்கள். எதுக்கு முதலீடு செய்கிறீங்க காயினில் ஏன்னா ஃப்யூச்சரில் எப்போயாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை விற்றுட்டு அதை பணமாக திருப்பி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வங்கி கோல்டு காயினை திருப்பி வாங்காது. போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஜெனரலாக வாங்க மாட்டாங்க. அண்ட் வங்கியிலையும் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிட்டு அந்த காயினை நீங்கள் போய் கடையில் விற்க பார்த்தீங்கன்னா அவங்க சில சார்ஜஸ் எல்லாம் பிடிச்சி தான் உங்களை பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, என்ன வேல்யூ இருக்கோ. ஸோ என்ன ஆகும், அந்த கடையில் வாங்கின காயினே போயிட்டு நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லை, ஸோ அந்த கடையில் வாங்கின காயினே போயிட்டு நீங்கள் திருப்பி கடையில் கொடுத்தீங்கன்னா ஜெனரலாக மார்க்கெட் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்மால் சார்ஜ் இருந்தால் இருக்கும். ஆனால் பேசிக்காக மார்க்கெட் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிடும். வீடுகளில் முடங்கி கிடக்கும் தங்கம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்றதல்ல என்பதால் அவற்றை வெளிக்கொண்டு வர பல வழிமுறைகளை கையாண்டு வருகிறது மத்திய அரசு. இதன்படி கொண்டுவரப்பட்ட தங்க பத்திர திட்டம் நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற முதலீட்டு முறை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். கோல்டு காயினா ஒரு கிராமா போட்டு மேக்கிங் சார்ஜ் 6-7% எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ணுறதை விட சவரன் கோல்டு பாண்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு வருது. அது மத்திய அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்கீமு. அது வருடத்திற்கு 2-3 தடவை கொண்டு வராங்க. செப்டம்பர் போன மாதம் கூட ஒன்று வந்தது. இப்போ இல்லை, அதை ஒரு பீரியாடிக் பேசிஸில் தான் ஒரு வாரம் 10 நாள் மட்டும் விடுறாங்க. அது வர்றப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் மற்ற இடத்துலையும் பரவலாக கிடைக்கும். அது என்ன பார்த்திங்கன்னா ரேட்டு வித்தியாசம் வராது, ஒரே ரேட்டு தான். நீங்கள் எங்கே போனாலும் அந்த ரேட்டை அவங்க சொல்லிவிடுவாங்க, என்ன ரேட்டு சொல்லிட்டு நீங்கள் 1 கிராம் கூட நீங்கள் வாங்கலாம். அதில் அந்த பத்திரங்களில் போடுறப்ப கடந்த ஒரு வாரத்தினோட ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் எடுத்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது. மோரோவர் அதை தவிர்த்து உங்களுக்கு 2.25% வட்டி வேறு தராங்க. ஆபரணமாக பெண்கள் அணிந்து அழகு பார்க்க மட்டுமின்றி பண்டிகை கால செலவுகளுடன் ஒன்றாக தங்கத்தில் சேமிப்பதும் பொருளாதார நெருக்கடி சமயங்களில் கை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். தங்க நாணயத்தில் முதலீடு செய்வது சிறந்த முறையாக கருதப்பட்டாலும் அதனுடைய பலன் என்னவாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்த பிறகு முதலீட்டில் ஈடுபடுவது நல்லது என்பது நிபுணர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.